மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆனந்தகுமார் இன்னைக்கு 2 பேரும் வந்து நாங்க புதுசா ஒரு அகலாய்வு அதிகாரியை இங்க நியமிச்சிருக்கிறோம், அவர் பேரு ஸ்ரீராமன், இவரும் தமிழர் தான். இவங்க சொன்ன வார்த்தை காணொலியில் இன்னும் இருக்கு. ஒன்றிய அமைச்சர் கீழடியில வந்து கொடுத்த பத்திரிகையாளர் பேட்டி காணொலி இன்னும் இருக்கு. இவரும் தமிழர் தான், எனவே இவரும் நல்லா வந்து இங்க வந்து அகலாய்வு செய்வாரு என்று சொல்லி ஸ்ரீராமனை நியமித்தார்கள். ஸ்ரீராமன் 3 மாதத்தில் 7-8 குழிகளை மட்டும் தோண்டிவிட்டு இங்கே எதுவும் கிடைக்கல. ஸ்ரீராமன் சொன்ன எழுதி கொடுத்திருக்கிற பத்திரிகையாளருக்கு வெளியிட்டு இருக்கிற அதிகாரப்பூர்வமான வெளியீடு இங்கே தொடர்ந்து அகலாய்வு குழிகளில் எந்த உண்மையும் தொடர்ச்சியும் கிடைக்கவில்லை என்பதால் ஏஎஸ்ஐ இந்த அகலாய்வை முடித்துக் கொள்கிறது என்று முடித்துவிட்டு வெளியேறினார். அந்த அகலாய்வுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 1 கோடி தான். முதல் வருஷம் 42 லட்சம், அடுத்த வருஷம் 48 லட்சம். வெறும் 1 கோடியை செலவழிச்சிட்டு 100 கோடியை இப்ப வந்து அந்த உண்மையை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு செலவழிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பதட்டம்! வட இந்தியாவில் எங்கேயும் பானை ஓடுகளில் எந்த எழுத்துக்களும் அகலாய்வுல கிடைக்கல. தமிழ்நாட்டில் எங்க அகலாய்வு படுத்தினாலும் பானை ஓடுகளில் நம்மால் எழுதியிருக்கிறான். எழுத்து என்பதும் அறிவு என்பதும் பொது வாழ்வில் பொதுமக்களோடு எவ்வளவு கலந்திருந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்ற அடையாளத்தை பார்க்கும். ஒரு முறை கூட அவர்கள் வெற்றி பெறல, ஆனாலும் சலிக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுகிற நாம் எப்படி சலிப்படைவோம்? ஒருபோதும் சலிப்படைய மாட்டோம். 10 வருஷமும் நாங்க தான் வெற்றி பெறோம், நீ இல்ல. இப்பதான் வந்து 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி இந்த கட்டத்தில் தான் ஒன்றிய பண்பாட்டுத்துறை அமைச்சர் இங்கே வந்து சென்னைக்கு வந்து பாஜகவின் அலுவலகத்திலே இருந்து பேட்டி கொடுக்கிறார். என்ன பேட்டி கொடுக்கிறாரு? கூடுதலான அறிவியல் ஆதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. கோமியம் குடிச்சா கோவிட் போயிரும் சொன்ன நீ எங்கள்கிட்ட வந்து கூடுதலான அறிவியல் ஆதாரம் வேண்டும். ஒரு நியாயம் வேணாமா? யார்கிட்ட யார் வந்து கேட்கறது? நீ யோசிச்சு பாருங்க. பண்டைய இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்துச்சு. அதனால தான் கணேசனுக்கு வந்து யானை தலையை பொருத்த முடிந்தது என்று பேசியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கிறார். இவர் பரவாயில்ல, ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் ஹர்ஷவர்தன். அவர் என்ன சொன்னார்னா, பண்டைய இந்தியாவில் விமான தொழில்நுட்பம் என்பது மிகச்சிறப்பாக இருந்தது, அதனால்தான் ராமாயணத்தில் புஷ்ப விமானத்தை நம்மால் பயன்படுத்த முடிந்தது அப்படின்னு பேசினார். அமைச்சராக இருந்தபோது அது எங்கே பேச தெரியுமா? இந்திய அறிவியல் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார். இவ்வளவு அறிவியல் பூர்வமானவர்களாக இருக்கிற இந்த ஆட்சியின் அமைச்சராக இருக்கிறவர் தான் நம்மகிட்ட வந்து கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று கேட்டார். இவருடைய கட்சியினுடைய மாநில முதலமைச்சர் குமார் தேவ் அவர் தான் வந்து சொன்னார், வந்து பண்டைய இந்தியாவில் வந்து செயற்கைக்கோள் இணைய தொழில்நுட்ப வசதி கூட இருந்துச்சு, அதனால தான் குருச்சேத்திர போரை தன்னுடைய அறைக்குள் இருந்தே சஞ்சயனால் பார்த்து கதையை சொல்ல முடிந்தது அப்படின்னாரு. இவ்வளவு அறிவாளிகளினுடைய ஒரு கூட்டத்திலே இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு ஆதாரத்தை, அறிவியல் எல்லா கண்டுபிடிப்புகளை ஆய்வை நடத்திய நம்மகிட்ட வந்து நீங்க அறிவியல் ஆதாரம் போதல, கூடுதல் ஆதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். சரி, கேட்டவரின் தகுதியை பற்றி நாம் வந்து ஒன்று கேள்வி எழுப்பே இல்லை. ஏனென்றால் நீ எவ்வளவு ஆதாரம் கேட்டாலும் அதை கொடுக்க முடிகிற உண்மை எங்களிடம் இருக்கிறது, அதை கொடுக்க முடிகிற வலிமை எங்கள்கிட்ட இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாய்ப்பு தான். அமைச்சர் இப்போ பேசிட்டார்ல, நாளைக்கு நாடாளுமன்றத்துக்கு வரணும். நாடாளுமன்றத்துக்கு வரணும்ல, நீ வாங்க. பாஜக அலுவலகம் அல்ல பாராளுமன்றம் இல்லையா? 232 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியின் வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது தமிழ்நாட்டின் பாஜக அலுவலகத்திலே இருந்து ஒன்றிய அமைச்சர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை நாடாளுமன்றத்தில் நாங்கள் சொல்லுவோம். யார்கிட்ட வந்து யாரு என்ன கேட்கிறது? அசோகர் காலத்தில் இருந்துதான் எழுத்து உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு, வணிகம் உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு, அரசாட்சி உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு. எல்லாம் அசோகர் காலத்தில் இருந்து. அசோகர் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதுல இருந்து 600 ஆண்டு பின்னுக்கு போறது கீழடியின் வரலாறு மட்டுமே. அப்ப பதட்டமாகாம என்ன பண்ணுவாங்க? வேத காலத்தில் தான் எல்லாம் இருந்தது, வேதகால நாகரிகம் தான் எங்களின் நாகரிகம், வேதகால வரலாறு தான் எங்களின் வரலாறு, வேதகால பண்பாடு தான் உயர்ந்த பண்பாடு என்று இவ்வளவும் மூச்சு முட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டம். வேத காலத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே செழிப்புற்ற ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளமாக கீழடி இருக்கிறது என்ற உண்மையை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. போன வருஷம் ஒரு நாள் டக்குன்னு பிரதமர் வந்து கடலுக்கு அடியில் நீந்தி உள்ள போனார். ஞாபகம் இருக்கா? மார்ச் மாசம் கடலுக்கு அடியில்
தெரியல. உள்ள போய் அங்க வந்து துவாரகா நகரம் இருக்கு, கிருஷ்ணபிரானினுடைய நகரம் துவாரகா. இதிகாசத்துல இருக்கு, புராணங்கள்ல இருக்கு. அது பிரச்சனை இல்லை, புராணத்துல இருக்கு, இதிகாசத்துல இருக்கு. ஆனா அந்த துவாரகா அங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சார் பாருங்க. பிரதம மந்திரியினுடைய மகத்தான கண்டுபிடிப்பு. கடலுக்கு அடியில டைவ் அடிச்சு அண்டர் வாட்டர் டிரைவ்ல போறாரு. அந்த துவாரகால ஒரு மயிலிறக போய் வைக்கிறாரு, வச்சுட்டு மேல வந்தார். பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு இங்க 10 வருஷம் கடந்து 100-300 குழியை தோண்டி ஒவ்வொரு பீட்டாவுக்கு அனுப்பு, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அனுப்பு, டக்கான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பு, ஒவ்வொரு மாதிரியா அனுப்பிச்சு ஒரு 6000 எலும்புகளுடைய விலங்குகளுடைய எலும்புகள் இவ்வளவு ஆய்வு பண்ணி நிறுவறதுக்கு இந்த பாடுபட்டு இருக்கிறோம். அப்படின்னாலும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பத்தலையே அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவர் டக்குன்னு டைவர்ஸ் உள்ள போனாரு. உள்ள போய் வந்து இதான் துவாரகா அப்படின்ட்டாரு. இப்போ இதுக்கு என்ன சயின்ஸு, என்ன சயின்டிஃபிக் எவிடன்ஸு, இதுதான் துவாரகான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஏஎஸ்ஐயில் எந்த அதிகாரியும் கேட்கலையே, எந்த அமைச்சரும் கேட்கலையே. சொன்னது பிரதமர். இந்தியாவினுடைய பிரதமர் சொல்லுகிறார் இதுதான் துவாரகா என்று கடலுக்கடியிலே போய் வச்சுட்டு வர்றாரு. அவர்கிட்ட கேட்டுக்கணும்ல நீங்கள். இந்திய தொல்லியல் துறை தானே, ஏங்க நீங்கள் இவ்வளோ ஒரு இந்தியாவினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் இப்படி ஒரு உண்மையை சொல்கிறீங்கல்ல, அந்த உண்மைக்கு என்ன சான்று, ஏதாவது ஆவணம் இருக்கா, ஏதாவது சான்று இருக்கா? கேட்குறேன். நீங்கள் கேட்க மாட்டேங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் கேட்டோம். அதாவது நீங்கள் வந்து ஏஎஸ்ஐ எங்கே கேட்கணும், நீங்கள் வந்து அயோத்தியில் கார்பன் டேட்டிங் பண்ணீங்களா, அல்லது வந்து இங்கே ஏற்கனவே வந்து சொன்னது போல் துவாரகாவில் கார்பன் டேட்டிங் பண்ணீங்களா? அங்கெல்லாம் கரிம ஆய்வு எதையும் பண்ண மாட்டீங்க. இங்கே நாங்கள் இவ்வளவு பண்ணால் அதுக்கு காசு கொடுக்க மாட்டீங்க. அதையும் மீறி பண்ணி அறிக்கையை கொடுத்தா அறிக்கையை வெளியிட மாட்டேன். அதையும் மீறி கேள்வியை நாடாளுமன்றத்தில் கேட்டால் அறிக்கையில் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பத்தலைன்னு சொல்கிறேன். உன் நோக்கம் என்னன்றது எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மிக முக்கியமான ஒரு காலத்தில் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்புக்கு உள்ளே செல்வதற்கு முன்பு கீழடியை பற்றி கடந்த ஏறக்குறைய 10 ஆண்டுகள், 2015 துவங்கி 25 இப்பொழுது 10 ஆண்டுகளில் தொடர்ந்து பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இயக்கங்கள் நடத்தி கொண்டும் இருக்கின்றோம். முதலில் 2016 ஆண்டு செப்டம்பர் 30 தமிழ் இந்து நாளிதழில் யாசகம் கேட்கும் தொல்நகரம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினேன். அதான் கீழடியை பற்றி எழுதப்பட்ட முதல் கட்டுரை. மறுநாள் அந்த கட்டுரை பிரசுரமான அன்றைக்கு மதியம் ஒரு 12 மணிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த கட்டுரையை அன்று அதை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையும் அன்றைக்கே வந்தது. அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக 2 அமைப்புகள் கீழடியை பற்றி உடனடியாக கருத்தரங்கங்கள் நடத்தின. ஒன்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், இன்னொன்று தந்தை பெரியார் திராவிடர் கழகம். தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் உடனடியாக இன்றைக்கு தொடர்பு கொண்டு அந்த கட்டுரை வந்த சில மாதங்களுக்குள் 2016 இறுதியில் முதலிலே கோவையிலே நடத்த வேண்டும் என்று கோவையிலே நடத்தினோம். அதனுடைய தொடர்ச்சியாக சென்னையிலும் நடத்தினோம். அதனுடைய தொடர்ச்சியாக வைகை நதி நாகரிகம் என்ற ஒரு தொடரை ஆனந்த விடனிலே நான் எழுதினேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தந்தை பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் கீழடியினுடைய இந்த துவக்க புள்ளியிலிருந்து விடாமல் இந்த இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தொடர்ந்து வினையாற்றி கொண்டே இருக்கிற தோழர்களாக இந்த இயக்கம் இருக்கிறது என்பதற்காக முதலில் என்னுடைய பாராட்டுக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக அருமையான ஒரு உரை ஐயா கருணானந்தன் ஐயா அவருடைய உரை, பேராசிரியர் அவருடைய உரை. தொடர்ந்து மிக அழகாக அவர் சொன்னார், வஞ்சக அரசியல் என்பது அது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, பல 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பது. 1000 ஆண்டு வஞ்சகத்தாலும் வீழ்த்த முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம் என்ற பெருமையோடு புதிய புதிய வஞ்சகங்களை வீழ்த்துகிற திறனை நம் வரலாற்றிலிருந்தே நாம் பெற்றுக்கொள்கிறோம். கீழடி அல்லது தொல்லியல் துறையில் மட்டும் இந்த வஞ்சக அரசியல் என்பது நிகழவில்லை. வரலாற்றுத் துறையில், பண்பாட்டுத் துறையில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுதான் தொல்லியல் துறையிலும் செய்கிறார்கள். இங்கே ஐயா கருணானந்தம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சிந்துவெளி நாகரிகத்தை 100 ஆண்டுகளாக உலகின் தலை சிறந்த தொல்லியலாளர்கள் எல்லாம், வரலாற்றாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து நிறுவிய உண்மைகளை எந்த ஆய்வும் செய்யாமல், எந்த சான்றாவணங்களின் மூலமும் நிரூபிக்காமல் பெயர் பலகையை மாற்றுவதைப் போல
இவர்களினுடைய பெயர் பலகையை மாற்றுகிறார்கள். நீங்கள் நேஷனல் மியூசியம், தேசிய அருங்காட்சியகம் டெல்லியிலே இருக்கிறது. இந்தியாவின் பெருமைமிகு நிறுவனம், ஒன்றிய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான நிறுவனம் நேஷனல் மியூசியம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு இருந்த அந்த தேசிய அருங்காட்சியகத்தில் பல பிரிவு இருக்கிறது. அது இந்தியாவின் மகத்தான சொத்து. அதில் ஒரு பிரிவு சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய பிரிவு, சிந்து ஹரப்பா சிவிலைசேஷன் பற்றிய பிரிவு. அதில் எடுக்க அந்த நடன பெண்மணியினுடைய மாதிரி உள்ளிட்ட எல்லா மாதிரிகளும் இருக்கிற இடம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதுவரை சிந்துவெளி நாகரிகம் என்று இருந்த அந்த தலைப்பை, அந்த பிரிவினுடைய தலைப்பை பெயர் பலகையை ஒரே நாளில் மாற்றி சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் மாற்றிட்டாங்க. நேஷனல் மியூசியம், டெல்லியிலே இருக்கிற தேசிய அருங்காட்சியகத்தின் அதிகாரப்பூர்வமாக இந்திய வரலாற்றுத்துறையின் கீழ் இருக்கிற தேசிய அருங்காட்சியகத்தின் பெயரை ஒரே நாளில் மாற்றிவிட்டார்கள். சரி, அந்த சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன், சிந்து சரஸ்வதி நாகரிகம் நீ மாற்றிருக்கே, அதுக்கு ஏதாவது உள்ள சான்று வச்சிருக்கிறியா, ஆவணம் வச்சிருக்கிறியா, ஏதாவது ஆய்வு செஞ்சால் அதனுடைய முடிவுகள் உள்ள இருக்கானா? எதுவுமே கிடையாது. ஏற்கனவே இருந்த ஆவணங்கள், இருந்த சான்றுகள் தான் அதற்குள் இருக்கிறது. ஆனால் தலைப்பை மாற்றியாச்சு ஒரே நாளில். அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை அமைச்சர் நிதி அறிக்கையை வாசிக்கிறார், பட்ஜெட்டை வாசிக்கிறார். பட்ஜெட்டினுடைய முகப்புரையில் சிந்து சரஸ்வதி நாகரிகத்தை பற்றி பேசி அதற்கு இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்குகிறேன் என்று ஒதுக்குவதாக அறிவித்துவிட்டு பேசுகிறார். தொடர்ந்து வரலாற்றை மாற்றுகிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல் தான் பண்பாட்டுத்துறை. திடீரென்று ஒரு அறிவிப்பு வந்தது, இந்தியாவினுடைய 12,000 ஆண்டு பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய ஒரு அறிவிப்பு. இது எங்கடா கண்டுபிடிச்சிங்க இந்த 12,000ன்றது? திடீர்னு 12,000 ஆண்டு பண்பாட்டு வரலாற்றை எழுதப் போகிறோம். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இது என்ன சமாச்சாரம், யார் எழுத போகிறா, என்ன பதிலை கொடுன்னா அப்புறம் தான் முழு உண்மை தெரியுது. அந்த 12,000 ஆண்டு வரலாற்றை, இந்திய பண்பாட்டு வரலாற்றை எழுதுகிற அந்த குழுவில் ஒருவர் கூட தென்னிந்தியர் கிடையாது, ஒருவர் கூட வடகிழக்கு இந்தியாவை சார்ந்தவர் கிடையாது, ஒருவர் கூட தமிழ்நாட்டு அறிஞர் கிடையாது, ஒரு சிறுபான்மையினர் கிடையாது, ஒரு பெண் கிடையாது. அப்படின்னா இவங்க எந்த வரலாற்றை இந்திய வரலாறு என்றும், இந்தியாவின் பண்பாட்டு வரலாறு என்றும், இந்தியாவின் 12,000 ஆண்டு வரலாறு என்றும் எழுதுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த உண்மை தெரிந்தவுடன் நாங்கள் சும்மா இருக்கல. உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தில் ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்தை பெற்று குடியரசுத் தலைவரிடம் அந்த கடிதத்தை கொடுத்து தொடர்ந்து பிரச்சனையை எழுப்பி பல முதலமைச்சர்கள் அதன் பேரில் அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகு இப்பொழுது அந்த குழு கலைக்கப்படவில்லை, அந்த குழுவின் செயல்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு வஞ்சகத்தை செய்தாலும் அந்த வஞ்சகத்தை வீழ்த்துகிற திறன் எங்கள் வரலாற்றிலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு உதாரணமாக அதை நாங்கள் தான் செய்தோம். எனவே இது தொல்லியல் துறைக்கு மட்டுமல்ல, வரலாற்றுத் துறையிலே இவர்கள் செய்கிற அதே சதியை, பண்பாட்டுத் துறையில் இவர் செய்கிற அதே வஞ்சகத்தை தொல்லியல் துறையிலும் செய்கிறார்கள். அதுதான் கீழடியிலும் நடந்து கொண்டிருப்பது. தொடர்களே, இங்கே கீழடியில் 10 வருஷமும் இது 10வது ஆண்டு. இப்பொழுது தான் நடக்கிற வஞ்சக அரசியல் இல்லை, 10 வருஷமும் இதுதான் நடக்கிறது. முதல் ஆண்டில் இருந்து எப்படி அவங்க ஆய்வுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னு ஒரு பெயர் காரணம் தொடர் சொன்னார். ஆமாம், 40 ஆண்டு ஆயிடுச்சு. மத்திய தொல்லியல் துறை ஒரு விரிவான அகழாய்வை தமிழ்நாட்டிலே செய்து, காவிரி பூம்பட்டினத்தில் 70களிலே செய்ததுக்கு பிறகு வரல. அகழாய்வு பிரிவினுடைய தென்னிந்தியாவின் தலைவராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் பொறுப்பேற்ற பிறகு நாங்கள் தமிழ்நாட்டிலே வைகை நதியிலே கரையிலே ஒரு அகழாய்வை செய்கிறோம் என்று மத்திய தொல்லியல் துறை வருகிறது. 2015ஆம் ஆண்டும் 16வது ஆண்டும் அவர் அகழாய்வு செய்கிறார்கள். அவர்கள் நினைக்காத பல சான்றுகள், உண்மைகள் கீழே
அந்த தொல்லியல் களத்திலே இருந்து, தொல்லியல் மேட்டிலே இருந்து, அகழாய்வு குழிகளிலே இருந்து கிடைக்கிற பொழுது ஒன்றிய அரசு உண்மையிலே ஒன்றிய தொல்லியல் துறை அதனால் இந்த உண்மைகள் இங்கே ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாம் கற்பிதம் செய்து சொல்லிக் கொண்டிருக்கிற கதைகளுக்கு எதிரான உண்மைகளாக மேலெழுந்து வருகிறது என்பதற்காக அவர்கள் 2015-16 2 ஆண்டோடு 2வது ஆண்டில் அகழாய்வை நிறுத்தினார்கள். இந்தியாவில் இவ்வளவு வளமான சான்றுகள் கிடைக்கிற ஒரு தொல்லியல் மேட்டை கண்டுபிடித்தது ஏஎஸ்ஐ, மத்திய தொல்லியல் துறை. இவ்வளவு சான்றுகள் கிடைக்கிற பொழுது உற்சாகமாக அடுத்த ஆண்டுகள் அகழாய்வை செய்யணும். எத்தனை வருஷமாக ஹரப்பா மொஹஞ்சதாரோவினுடைய அகழாய்வுகள் நடந்துருக்கு? 50 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம் நடந்துருக்கு, 100 வருஷம் நடந்துருக்கு சொல்லப்போனால். சான்றுகள் கிடைக்கிற பொழுது மேலும் கூடுதல் நிதி ஒதுக்கி கூடுதல் ஆய்வாளர்களை அனுப்பி இதை அந்த அகழாய்வினுடைய பணியை விரிவுபடுத்த வேண்டும். அதற்கு மாறாக 2016 இனி அகழாய்வை தொடர வேண்டியதில்லை என்று நிறுத்தினார்கள். அப்படி நிறுத்திய பொழுதுதான் 2016 செப்டம்பர் 30 யாசகம் கேட்கும் தொல்நகரம் என்ற கட்டுரையை நான் எழுதினேன். அதை தொடர்ந்து பல அரசியல் கட்சிகளும் அறிக்கை வெளியிட்டு போராட்டங்கள் நடத்தி நாடாளுமன்றத்திலெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச ஆரம்பித்த பிறகு ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடி உருவாகி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 3வது வருஷத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று அனுமதி கொடுத்தார்கள். பிப்ரவரி மாதம் அனுமதியை கொடுத்துவிட்டு மார்ச் மாதம் அந்த அகழாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை இங்கே இருந்து அஸ்ஸாமுக்கு கவுஹாத்திக்கு பணியிட மாற்றம் செய்தார்கள். பிப்ரவரியில் 2017 பிப்ரவரியில் அனுமதி கொடுத்துட்டு மார்ச்சில் அவரை பணியிட மாற்றம் செஞ்சு ஏப்ரல் மாதம் 28 அன்றைய ஒன்றிய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆனந்தகுமார் இன்னைக்கு 2 பேரும் நாங்கள் புதுசாக ஒரு அகழாய்வு அதிகாரியை இங்கே நியமிச்சிருக்கிறோம், அவர் பேர் ஸ்ரீராமன், இவரும் தமிழர் தான். இவங்க சொன்ன வார்த்தை காணொலியில் இன்னும் இருக்குது. ஒன்றிய அமைச்சர் கீழடியில் கொடுத்த பத்திரிகையாளர் பேட்டி காணொலி இன்னும் இருக்குது. இவரும் தமிழர் தான், எனவே இவரும் நல்லா இங்கே அகழாய்வு செய்வார் என்று சொல்லி ஸ்ரீராமனை நியமித்தார்கள். ஸ்ரீராமன் 3 மாதத்தில் 7-8 குழிகளை மட்டும் தோண்டிவிட்டு இங்கே எதுவும் கிடைக்கல. ஸ்ரீராமன் சொன்ன எழுதி கொடுத்துருக்கிற பத்திரிகையாளருக்கு வெளியிட்டிருக்கிற அதிகாரப்பூர்வமான வெளியீடு இங்கே தொடர்ந்து அகழாய்வு குழிகளில் எந்த உண்மையும் தொடர்ச்சியும் கிடைக்கவில்லை என்பதால் ஏஎஸ்ஐ இந்த அகழாய்வை முடித்துக் கொள்கிறது என்று முடித்துவிட்டு வெளியேறினார். 2017 முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு மீண்டும் 3 மாதத்துக்கு பிறகு ஏற்கனவே முதல் 2 ஆண்டுகள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதிய அறிக்கை இருக்கு இல்லையா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அகழாய்வு செய்த அந்த ஆய்வை இப்பொழுது அறிக்கையாக எழுதணும். இப்போ யார் அந்த அறிக்கையை எழுதுறது? அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் எழுதணும். ஆய்வு நடத்தியவர் தான் ஆய்வு எழுதணும். அப்போ கண்டிப்பாக என்ன காரணங்களுக்காக கீழடி அகழாய்வை ஒன்றிய அரசு கைவிட்டதோ அந்த காரணம் முழுசாக வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் எழுதக்கூடாது என்பதற்காக ஏஎஸ்ஐ ஒரு உத்தரவு பிறப்பித்தது. முதல் 2 ஆண்டு கீழடியிலே நடந்த அகழாய்வை அறிக்கையாக எழுதுகிற பொறுப்பை ஸ்ரீலட்சுமி என்ற ஆய்வாளரிடம் ஒப்படைத்தது. இந்த ஸ்ரீராமன் ஸ்ரீலட்சுமி இந்த 2 பேரும் முக்கியமானது. அகழாய்வை இழுத்து மூடுறதுக்கு ஸ்ரீராமன் அனுப்பி இழுத்து முடியாச்சு. அறிக்கையை என்ன செய்யணுமோ அதை செய்வதற்காக ஸ்ரீலட்சுமி என்ற அதிகாரியை அவர்கள் நியமித்தார்கள். அப்பொழுதுதான் நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அகழாய்வு நடத்தினவர் உயிரோடு இருக்கார், அகழாய்வு நடத்தின துணை பொறுப்பா அகழாய்வு அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் எப்படி அந்த அறிக்கை எழுத முடியும் என்று நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் தான் அகழாய்வை நடத்திய அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் அறிக்கை எழுத வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த வஞ்சக அரசியலின் வரலாறு சாதாரணமாக இல்லை, ஒவ்வொன்றும். அதற்கு பிறகு அவர் அஸ்ஸாமில் இருந்து கோவாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அகழாய்விலே கிடைத்த பொருட்கள் எல்லாம் சென்னையிலே இருக்கிறது, மைசூரிலே இருந்து இங்கே இருக்கிறது. அப்பொழுது அவர் திருப்பி நீதிமன்றத்தை அணுகி நான் இந்த அறிக்கையை எழுத வேண்டும் என்றால் என்னை இந்த அகழாய்வு பொருட்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே பணியமர்த்துங்கள் என்று சொல்லி அப்புறம் நீதிமன்றம் தலையீடு செய்து
அமர்நாத் ராமகிருஷ்ணன் கோவாவிலிருந்து சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு 2013 அவர் தன்னுடைய வேலையை எழுத்து வேலை 2023 ஜனவரியிலே அவர் தன்னுடைய எழுத்து வேலையை துவங்கி ஒரு 14 மாதத்தில் அவர் எழுதி முடித்தார். எழுதி முடித்து 2013 ஜனவரியிலே அவர் அறிக்கையை இறுதிப்படுத்தி முடித்தார். அதற்கு பிறகு அறிக்கையை வெளியிடுவார்களா என்றால் அதுவும் தெரியலை. நீதிமன்றத்தில் இந்த அறிக்கையை எப்பொழுது வெளியிடுவீர்கள் என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பொழுது நாங்கள் ஒரு 9 மாதமோ 11 மாதத்துக்குள் வெளியிடுவோம் என்று இங்கே சொன்னார்கள். பாராளுமன்றத்திலையும் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பினோம். ஒவ்வொரு கட்டத்திலே ஒரு பதில் சொன்னாங்க. கடந்த ஆண்டு ஒன்றிய அமைச்சரை நேரடியாக நானே பார்த்து நீங்கள் எப்போ வெளியிடுவீங்கன்னா விரைவில் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் வெளியிடுவதற்கான வாய்ப்பே இல்லை, அதுக்கான அறிகுறியே தெரியலை. இப்படியே காலம் போய்கொண்டே இருந்தது. இந்த கட்டத்தில் நாடாளுமன்றத்திலே எழுத்துப்பூர்வமாக ஒரு கேள்வியை வைத்து அதற்கு அரசு ஏன்னா எல்லா நேரத்துலையும் ஒருத்தன் தப்பிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல, அவ்வளவு வில்லாதி வில்லம் கிடையாது இன்னைக்கு இல்லையா. நேரில் பார்க்குறப்போ ஒரு பதில், நீதிமன்றத்தில் ஒரு பதில், அமைச்சரை பார்த்தா ஒரு பதில். இந்த கேள்விக்கு பதில் எழுதி கொடுக்க வேண்டியது அதிகாரிகள் தான். அமைச்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னு அதிகாரிக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. எனவே ஒரு பதிலில் விரைவில் வெளியிடுவோம்னு வழக்கம் போல் ஒரு பதில் வந்துருச்சு. அது அசூரன்ஸுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அரசினுடைய அதிகாரப்பூர்வமான உறுதிமொழியாக அது நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுருச்சு. வந்துருச்சா? இப்போ அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி என்ன ஆயிடுச்சு? 2 ஆண்டுக்கு முன்பு 10 ஆண்டுக்கு முன்பு அகழாய்வு செய்யப்பட்ட ஒரு அகழாய்வினுடைய அறிக்கை எழுதி கொடுக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகி ஏன் வெளியிடவில்லை என்று நீதிமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கேட்கப்பட்டு இறுதியாக உடனடியாக நாங்கள் வெளியிடுவோம் என்று எழுத்துப்பூர்வமாக அரசு நாடாளுமன்றத்திலே சொல்லியாச்சு, உறுதிமொழி கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நாடாளுமன்றத்தின் ஒரு குழு இருக்கிறது, உறுதிமொழி குழு. அந்த குழுவினுடைய வேலை அரசு சொன்ன உறுதிமொழியை செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதுதான். அந்த உறுதிமொழி குழு கடந்த ஆண்டு 27ஆம் தேதி நவம்பர் 27ஆம் தேதி ஊட்டியிலே அந்த குழு கூட்டம் இருந்தது. நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தோம். இவ்வளவும் பண்ணி இப்போ உறுதிமொழி கூட்டத்துக்கு முன்னாடி ஏஎஸ்ஐ அதிகாரிகள் உட்காரணும், என்ன சொல்லுவார்கள் பார்ப்போம் என்று. கூட்டம் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 21ஆம் தேதி வேறு வழியே இல்லாமல் ஏஎஸ்ஐ அதிகாரிகள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். உங்களது ஆய்வு அறிக்கை காங்க்ரீட் எவிடன்ஸ், காங்க்ரீட் ஜஸ்டிஃபிகேஷனோட வேணும். அதாவது இன்னும் உறுதியான சான்றுகளோடு கூடுதலான உறுதியான விளக்கத்தோடு வேண்டும் என்ற ஒரு உண்மையை 2.25 ஆண்டுக்கு பிறகு கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடிச்சு அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு அந்த உண்மையை கொடுத்துருக்கிறார்கள், அந்த கேள்வியை கொடுத்துருக்கிறார்கள். அவர் அதுக்கு பதில் கொடுத்துருக்காரா என்னன்றது அவருடைய பிரச்சனை. அது ஏஎஸ்ஐனுடைய அதிகாரி என்ற முறையில் அமர்நாத் அவர்களுடைய ஆய்வாளருடைய பிரச்சனை. ஆனால் நம்முடைய கேள்வி, இந்த அறிக்கையை கொடுத்து 2.25 வருஷம் நீதிமன்றத்தில் இவங்க இதை சொல்லியிருக்கலாம். இந்த அறிக்கையில் காங்க்ரீட் எவிடன்ஸ் இல்லை, காங்க்ரீட் ஜஸ்டிஃபிகேஷன் இது பண்ணலை, போதுமான சான்று ஆவணங்கள் இல்லை, நீதிமன்றத்தை சொல்லியிருக்கலாம், நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கலாம், அமைச்சரை பார்க்குறப்ப சொல்லியிருக்கலாம். எப்பயுமே நாங்கள் இந்தா வெளியிட்டுருவோம், இந்தா கொடுத்துருவோன்னே சொல்லிட்டு நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழு வருவதற்கு 4 நாட்களுக்கு முன்பு இதை சொல்லுகிறார்கள் என்றால் இதனுடைய நோக்கம் என்ன என்று நமக்கு தெரியும். முதல்ல இது அறிக்கை வெளியிட பிரச்சனை இல்லை. அதான் நான் சொன்னேன், 8 ஆண்டுகளும் 10 ஆண்டுகளும் எதை செய்தார்களோ அதே வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், ஒரு முறை கூட அவர்கள் வெற்றி பெறலை, ஆனாலும் சலிக்க மாட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுகிற நாம் எப்படி சலிப்படைவோம்? ஒருபோதும் சலிப்படைய மாட்டோம். 10 வருஷமும் நாங்கள் தான் வெற்றி பெறோம், நீ இல்லை. இப்போ தான் 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி இந்த கட்டத்தில் தான் ஒன்றிய பண்பாட்டுத்துறை அமைச்சர் இங்கே சென்னைக்கு பாஜகவின் அலுவலகத்திலே இருந்து பேட்டி கொடுக்குறார். என்ன பேட்டி கொடுக்குறாரு? கூடுதலான அறிவியல் ஆதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. கோமியம் குடிச்சா கோவிட் போயிரும் சொன்ன நீ எங்கள்கிட்ட கூடுதலான அறிவியல் ஆதாரம் வேண்டும். ஒரு நியாயம் வேணாமா? யார்கிட்ட யார் கேட்குறது?
நீ யோசிச்சு பாருங்க, பண்டைய இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்துச்சு. அதனால தான் கணேசனுக்கு வந்து யானை தலையை பொருத்த முடிந்தது என்று பேசியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாரு. இது பரவாயில்ல. பண்டைய இந்தியாவில் மரபணு அறிவியல் மிகச்சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது. அதனால்தான் கர்ணனினுடைய பிறப்பு என்பது சாத்தியமானது என்று பேசியவர் இதே விஸ்வகுரு. இந்த விஸ்வகுருவின் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர் தான் இன்றைக்கு நம்மகிட்ட வந்து இங்கே கூடுதலான அறிவியல் ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் பரவாயில்ல, ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் ஹர்ஷவர்தன். அவர் என்ன சொன்னார்னா, பண்டைய இந்தியாவில் விமான தொழில்நுட்பம் என்பது மிகச்சிறப்பாக இருந்தது. அதனால்தான் ராமாயணத்தில் புஷ்ப விமானத்தையே நம்மால் பயன்படுத்த முடிந்தது அப்படின்னு பேசினார் அமைச்சராக இருந்தபோது. அது எங்கே பேச தெரியுமா? இந்திய அறிவியல் மாநாட்டை துவக்கி வைத்து பேசினார். இவ்வளவு அறிவியல் பூர்வமானவர்களாக இருக்கிற இந்த ஆட்சியின் அமைச்சராக இருக்கிறவர் தான் நம்மகிட்ட வந்து கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று கேட்டார். இது பரவாயில்லை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர் என்ன சொன்னார்? இந்தியாவில் பண்டைய காலத்தில் தொலைநோக்கு ஏவுகணைக்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இருந்தது. அதனால்தான் பிரம்மாஸ்திரத்தை நம்மால் பயன்படுத்த முடிந்தது அப்படின்னு பேசினார். யாரு? பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இவருடைய சகா தான் வந்து இன்னைக்கு நம்மகிட்ட வந்து கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இது பரவாயில்ல. இன்னொருத்தர் இருக்கார், இவருடைய கட்சியினுடைய மாநில முதலமைச்சர் குமார் தேவ். அவர் தான் வந்து சொன்னார் வந்து பண்டைய இந்தியாவில் வந்து செயற்கைக்கோள் இணைய தொழில்நுட்ப வசதி கூட இருந்துச்சு. அதனால தான் குருட்சேத்திர போரை தன்னுடைய அறைக்குள் இருந்தே சஞ்சயனால் பார்த்து கதையை சொல்ல முடிந்தது அப்படின்னாரு. இவ்வளவு அறிவாளிகளினுடைய ஒரு கூட்டத்திலே இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு ஆதாரத்தை, அறிவியல் எல்லா கண்டுபிடிப்புகளை ஆய்வை நடத்திய நம்மகிட்ட வந்து நீங்கள் அறிவியல் ஆதாரம் போதலை, கூடுதல் ஆதாரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. சரி, கேட்டவரின் தகுதியை பற்றி நாம் வந்து ஒன்று கேள்வி எழுப்ப இல்லை. ஏனென்றால் நீ எவ்வளவு ஆதாரம் கேட்டாலும் அதை கொடுக்க முடிகிற உண்மை எங்களிடம் இருக்கிறது, அதை கொடுக்க முடிகிற வலிமை எங்கள்கிட்ட இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாய்ப்பு தான். அமைச்சர் இப்போ பேசிட்டார்ல, நாளைக்கு நாடாளுமன்றத்துக்கு அவர் வரணும். நாடாளுமன்றத்துக்கு வரணும்ல, நீ வாங்க. பாஜக அலுவலகம் அல்ல பாராளுமன்றம், இல்லையா? 232 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியின் வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது தமிழ்நாட்டின் பாஜக அலுவலகத்திலே இருந்து ஒன்றிய அமைச்சர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை நாடாளுமன்றத்தில் நாங்கள் சொல்லுவோம். யார்கிட்ட வந்து யார் என்ன கேட்குறது? தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் அகழாய்வு நடத்திய இந்தியாவின் மிகச்சிறந்த அகழாய்வு அறிஞர்கள் நடத்திய அகழாய்வினுடைய முடிவுகளை கேள்வி எழுப்பலாம். ஆனால் என்ன கேள்வி எழுப்புவது? அது எங்கே இருந்து கேள்வி எழுப்புது? பாஜக அலுவலகத்தில் உட்காந்து நீங்கள் பேசுவீங்களா? ஏஎஸ்ஐ அலுவலகத்தில் உட்காந்து நீங்கள் கேளு. ஒன்றிய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான தொல்லியல் அலுவலகத்திலே இருந்து நீங்கள் வந்து இந்த அறிக்கையை பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோம் தாராளமாக பேசுங்க. இங்கே மிக அழகா ஐயா அவர்கள் சொன்னார், அந்த அறிக்கையை பற்றி கிழிச்சு எறிவதை போல அறிஞர்களை வச்சு கருத்தரங்கம் நடத்து. அது அறிவு விவாதம், அறிவியல். நாங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன எழுதியிருக்கிறார் என்று முழுமையாக எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ பயப்படுறத பார்த்தா அவர் நல்லா தான் எழுதியிருப்பார்ன்றதுக்குலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. என்னத்துக்கு இவ்வளோ பயப்படுற? அந்த அறிக்கையை, அந்த அகழாய்வுக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளோ தெரியுமா? வெறும் 1 கோடி தான். முதல் வருஷம் 42 லட்சம், அடுத்த வருஷம் 48 லட்சம். வெறும் 1 கோடியை செலவழிச்சிட்டு 100 கோடியாக இப்போ வந்து அந்த உண்மையை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு செலவழிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பதட்டம்! எனவே வந்து இன்னைக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இவர்களுடைய ஒவ்வொரு பதிலும். எங்களை பொறுத்தவரை மிக இந்த உண்மையை, இது ஒரு வாய்ப்பு. ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சர் கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று கேட்பது ஒரு வாய்ப்பு.
இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலக அளவில் வரலாற்றாளர்களுக்கு மத்தியிலான ஒரு விவாதத்தை கொண்டு செலுத்துகிற திறன் எங்களிடம் இருக்கிறது. ஏன்னா வாய்ப்பு, இந்த கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேணும்னு கேட்ட நீ யாருன்றத உலகத்துக்கே தெரியும் இல்லையா? பண்டைய இந்தியாவில் பிரம்மாஸ்திரம் இருந்துச்சு, தொழில்நுட்பம் இணைய வசதி இருந்துச்சு, அல்லது மரபணுவியல் அறிவியல் இருந்தது என்று சொன்ன இந்த கூட்டம், இதற்கு எதிராக நாங்கள் பழம்பெருமையை பேசலை. நாங்கள் வெறும் வாய்ச்சவடாலில் நின்று கொண்டு பேசுகிற ஒரு பழமைவாதத்தை பேசலை. நாங்கள் பேசுவது எங்கள் அறிவு மரபை பற்றி பேசுகிறோம், வரலாற்றின் உண்மையை பற்றி பேசுகிறோம். நாளைய இன்னொரு கண்டுபிடிப்பு, இந்த கண்டுபிடிப்பை மறுத்தால் அறிவின் கொண்டு அதை ஏற்றுக்கொள்வோம். அதற்கு பெயர்தான் பகுத்தறிவு. ஏற்றுக்கொள்ள மறுக்கிற எந்த உண்மையையும் எந்த புதுமையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற சீல்பிடித்த பழமை எங்களுடையதல்ல. பகுத்தறிவின் புதுமையினுடைய புத்திரர்கள், பிள்ளைகள் நாங்கள். அதுதான் பகுத்தறிவு. ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வை, சிந்தனையை செழிப்பாக்கி கொள்ளுபவன் தான் மனிதனாக இருக்கான். மனித குலத்தினுடைய இவ்வளவு பெரிய வரலாறும் அதுதான். எனவே இது ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் கேட்டிருக்கிறார், நீங்கள் இன்னும் கூடுதல் அறிவியல் ஆதாரத்தை கொடுங்கள். நாங்கள் சொல்லுகிறோம் என்னெல்லாம் இருக்கு. இங்கே மிக அழகாக தோழர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆய்வில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறதாக பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கிற உண்மை, கீழடியினுடைய காலம் என்ன அப்படின்றதான். கீழடி என்ற இன்றைய ஊரிலே நடந்த அகழாய்விலே ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, பெரிய நகரம். அந்த நகரத்தின் காலம் என்ன என்று அவர் அந்த அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த நகரம் எப்பொழுது உருவாகி இருக்கும் என்றால், கிமு 800 இருந்து கிமு 500 வரை அந்த நகரத்தின் துவக்க காலமாக இருக்கலாம். கிமு 500 இருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை அந்த நகரத்தின் வளர்ச்சி அடைந்த காலமாக இருக்கலாம். 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை அந்த நகரம் நலிவுற்ற வீழ்ந்த காலமாக இருக்கலாம் என்று 3 காலத்தை குறிப்பிடுகிறார். இந்த காலம்தான் இவர்களின் பிரச்சனை அல்ல, இதில் இருக்கிற கருத்து தான் இவர்களின் பிரச்சனை. இவர்கள் காலகாலமாக ஒரு கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த கதையின் சங்கை பிடிக்கிற உண்மை கீழடியின் உண்மை. இதான் அழகா ஐயா சொன்னாங்க. அசோகர் காலத்தில் இருந்து தான் எழுத்து உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு, வணிகம் உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு, அரசாட்சி உருவாகி தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு. எல்லாம் அசோகர் காலத்திலிருந்து. அசோகர் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. அதில் இருந்து 600 ஆண்டு பின்னுக்கு போகிறது கீழடியின் வரலாறு மட்டுமே. அப்போ பதட்டமாகாமல் என்ன பண்ணுவாங்க? வேத காலத்தில் தான் எல்லாம் இருந்தது, வேதகால நாகரிகம் தான் எங்களின் நாகரிகம், வேதகால வரலாறு தான் எங்களின் வரலாறு, வேதகால பண்பாடு தான் உயர்ந்த பண்பாடு என்று இவ்வளவும் மூச்சு முட்ட சொல்லி கொண்டிருக்கிறது இந்த கூட்டம். வேத காலத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே செழிப்புற்ற ஒரு நாகரிகத்தினுடைய அடையாளமாக கீழடி இருக்கிறது என்ற உண்மையை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரச்சனையா தான் இந்த காலம்தான். இந்த கீழடி நாகரிகத்தினுடைய துவக்க காலமாக கிமு 800 இருந்து கிமு 500 வரை 300 ஆண்டுகளாக அவர் முன்வைக்கிறார். இதை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் ஆய்வு பண்ணி அவர் மட்டும், அவருடைய குழு மட்டும் எழுதலை. இந்த ஆய்வில் 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பை செய்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதற்கு சான்று கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் அங்கேயெல்லாம் பொருட்கள் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு அவர்களிடமிருந்து சான்றுகளை வாங்கி இவர்கள் இணைத்திருக்கிறார்கள். அதில் முக்கியமாக 4 நிறுவனங்கள். ஒன்று பீட்டா ஆய்வகம், அமெரிக்காவிலே இருப்பது. 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டியூட், பாண்டிச்சேரியில் இருப்பது. 3 டெக்கான் கல்லூரி, புனேவில் இருப்பது. 4 ஏஎஸ்ஐயினுடைய வேதியியல் ஆய்வகம், ஒன்றிய தொல்லியல் துறையினுடைய ஆய்வகம். இந்த 4 நிறுவனங்களும் மிக மிக முக்கியமாகிறது. இந்த கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் கேட்கிறார் இல்லையா? இந்த ஆய்வு நிறுவனங்கள் கொடுத்திருக்கிற ஆதாரம் இருக்கு இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, பாண்டிச்சேரி
ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரி, உங்களுக்கு தெரியும், அதனுடைய தாவரவியல் பகுதி தான் அவர்கள் ஆய்வு நடத்துகிறாங்க. மண்ணுக்குள் இருந்த மகரந்தங்களை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். கீழடியில் அடி ஆழத்திலே இருந்து எடுக்கப்பட்ட மண் படிமங்களுக்குள் இருந்த மகரந்தங்களை அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நெல் காட்டுப்பயிராக இருந்து அதற்கு பிறகு டொமஸ்டிக் பயிரிடப்படும் பயிராக மாறியது வரை கீழடியிலே சான்றுகள் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். நெல் காட்டுப்பயிராக இருந்தது, எல்லா பயிரும் காட்டுப்பயிராக தான் இருந்துச்சு, இயற்கையாக இருந்தது. அதற்கு பிறகு மனிதர்கள் அதை பயன்படுத்துகிற விலங்காக பயன்படுத்துவதைப் போல ஒவ்வொரு பயிரினத்தையும் அதே போல் தான் பயன்படுத்துகிறார்கள். காட்டுப்பயிராக நெல் இருந்த காலத்தில் இருந்து அது பயன்பாட்டுக்கு மனிதனால் பயிரிடப்படுகிற பயிராக நெல் மாறுகிற வரை கீழடியிலே உதாரணங்கள் இருக்கு. இது அறிவியல் பூர்வமாக ஆய்வகம் கண்டுபிடித்து சொல்லுகிறது. இதில் இருந்து பண்பாட்டு ரீதியாக இதற்கு உதாரணம் இருக்கானா இருக்கு. இன்னும் நீங்கள் இன்றைக்கும் கிராமத்துக்கு போனீங்கன்னா பல கிராமங்களில் பாரம்பரியமாக விவசாயம் செய்கிற பல கிராமங்களில் வயல்களில் குருவிகளையோ பறவைகளையோ நெல் பயிர் திங்கிற பொழுது விரட்ட மாட்டார்கள். நெல் எப்படி பயிரிடணும்னு, எந்த பயிர் பயிரிடணும்னு அதுதான்டா அந்த காலத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு, அதை விரட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடையினுடைய முதல் தானியத்தின் முதல் கொத்து பறவைக்கு வைக்கிற பழக்கம் இன்றும் தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் உண்டு. மனிதன் தனது நினைவை முழுமையாக அகற்றிவிட்டு அடுத்த தலைமுறைக்கு போவதில்லை. நன்றி உணர்ச்சியும் அறிவு மரபும் எளிதில் அருந்து விடாது, அது வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த பாண்டிச்சேரியினுடைய பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டினுடைய ஆய்வுகளில் வந்திருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்கான் கல்லூரி கீழடியிலே 6870 எலும்புகள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு எடுத்திருக்கு. 6820 எலும்புகள், ஒரு 12 பாலூட்டிகளினுடைய எலும்புகள், ஒரு 2 பறவைகளினுடைய எலும்புகள், எல்லாம் ஆடு மாடு காளை நாய் பன்றி மான் குதிரை அரேபிய வளர்ப்பு குதிரை இந்த எலும்பு உட்பட கிடைக்கிறது. இது எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் இந்த உண்மைக்கு வருகிறார்கள். இந்த உண்மையினுடைய பகுதி என்ன அப்படின்னா, நெல் காட்டுப்பயிராக இருக்குது, இந்த பயிரை உணவு சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கிறது, எனவே இதை பயிரிடலாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பயிரிட்டு நெல் பயிர்கள் வளர்க்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக வேளாண்மை வளர்ந்து நல்ல வேளாண் நிலமாக மாறி வேளாண் சமூகமாக மாறி வேளாண்மை வளர்ந்து உபரி உருவாகி அந்த ஊருக்கு அந்த நகரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக உற்பத்தி உருவாகி, அப்படி உபரி உருவானதால் அந்த உபரியை அடுத்த ஊருக்கு அல்லது அடுத்த நாட்டுக்கு விற்று வேறு பொருள் வாங்க முடியும் என்று வணிகம் உருவாகி, அப்படி வணிகத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு சென்று இந்த வணிகம் இந்த நிலப்பரப்பில் மட்டுமல்ல அங்கே கிரேக்கத்திற்கு வரை வணிகம் பரவி, கிரேக்கத்தில் இருக்கிற ஜாடிகளும் கிரேக்கத்திலே இருக்கிற பொருட்களும் கீழடிக்கு இறக்குமதி செய்யப்பட்டு இவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு உருவாகிற நகரமாக கீழடி என்ற நகரம் உருவானது வரையான காலத்தை இது குறிக்கிறது. அது காட்டுப்பயிராக நெல் இருக்கிற காலத்திற்கும் வணிகமும் உற்பத்தி உபரி பெருகி வணிகம் பெருகி கிரேக்கத்தோடு வணிகம் கொண்டு அங்கே இருக்கிற ஜாடியையும் மதுவையும் கிரேக்க குதிரைகள் அரேபிய குதிரைகளை இறக்குமதி செய்கிற அளவுக்கு ஒரு வணிகம் வளர்ந்த ஒரு காலம் வரை இருக்குல்ல, இந்த காலம் ஏறக்குறைய 700-800 ஆண்டு காலம். இந்த காலத்தை எலும்புகளில் இருந்தும் அல்லது பிற பொருட்களில் இருந்தும் எல்லா வகையிலும் உறுதிப்படுத்துகிறது இந்த நிறுவனங்களினுடைய ஆய்வுகள் முழுக்க. எனவே இவர்கள் பொத்தாம்பொதுவாக சொல்லுகிற விஷயம் இல்லை. கீழடியிலே நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அகநானூரிலே ஒரு கவிதை இருக்கிறது, 824வது கவிதை அகநானூற்றில். அதாவது ஒரு தேர் வேகமாக போகுது, அப்படி வேகமாக போகிற தேரினுடைய அந்த வட்ட சக்கரம் மணலை அறுத்துக்கிட்டு போச்சுன்னா, ஒரு மணல் வெளியில் போச்சுன்னா சர்ற
சர்ன்னு சுற்றிக்கிட்டு போகிற அந்த மணல் வெளியில் சுற்றிட்டு போகிற அந்த வட்ட சக்கரத்தினுடைய ஓசையும், இன்னொரு பக்கம் மரத்திருகையில் அரிசியை நெல்லை போட்டு வேகமாக அந்த திருக்கியை அறுத்தா வர்ற ஓசை இருக்குல்ல, நெல்லை வந்து சுற்றி மரத்திருகையில் சர சர சரசரன்னு இருக்கிற ஓசையும், ஒரு பெரிய வீரன் தேரை செலுத்துகிற பொழுது தேரினுடைய சக்கரம் மணலில் புதைந்து போகிற இந்த ஓசையும், நெல்லை மரத்திரிகையில் போட்டு திரிக்கிற இந்த ஓசையும் ஒன்று போல் இருக்கிறது என்று அகநானூற்றிலே ஒரு கவிதை வருகிறது. இந்த கவிதை தான் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது ஒரு அறிவியல். தேர் கண்டுபிடிச்சு, சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டு, வணிகத்தின் பயன்பாடு உச்சத்துக்கு போய் ஒரு தேரை வேகமாக ஓட்டுகிற பொழுது எழுகிற மணல்குள்ளுகிற ஒரு ஓசையும், வீட்டு மரத்திரியிலே நெல்லை திரிக்கிற பொழுது வருகிற ஓசையும் ஒன்று என்று ஒரு கலை, ஒரு இலக்கியம் பதிவு செய்கிறது என்றால், அந்த சமூகத்தினுடைய வளர்ந்த நிலையிலே இருந்து பார்க்கிறது. இந்த உச்சமான நிலை தான் கீழடியினுடைய அந்த நகரம் உருவாகி இருக்கிற அந்த உயர்ந்த நிலை. அதற்கு பிறகு அந்த நகரம் வீழுகிறது என்று அவர் ஒரு காலத்தை வந்து சொல்லிக்கொண்டே போகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கீழடியில் வந்து ஒரு கல்கோடாரி கிடச்சது. இன்னும் அந்த நாள் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. கீழடியினுடைய அமரநாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தோண்டிய 96 குழி அகழாய்வு குழி, அநேகமாக எல்லா குழியிலும் அவரோடு சேர்ந்து இறங்கி ஏறிய பெருமை அல்லது அனுபவம் எனக்கு உண்டு. அந்த கல்கோடாரி கிடைத்த கண்டறியப்பட்ட அந்த நாள் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு நவீன கால நகரம் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு கற்கோடாரி கிடைக்கிறது. அது வந்து புதிய கற்காலத்தினுடைய ஒரு கற்கோடாரி. 20,000 வருஷத்துக்கு முன்னாடி அது பயன்படுத்தப்பட்ட புதிய கற்கால கருவி. அவன் வந்து இரும்பு கண்டுபிடிச்சிட்டான், தாயக்கட்டையை கண்டுபிடிச்சிட்டான், அவ்வளவு அழகான பொருட்கள் இருக்குது. இங்கே கற்கோடாரிக்கு என்ன வேலை? கற்கோடாரியை பயன்படுத்தியது அந்த நெல் காட்டுப்பயிராக இருந்த காலத்தில், அதுக்கு முன்னால காலத்தில் 20,000 ஆண்டுக்கு அல்லது 15,000 ஆண்டுக்கு முன்பான ஒரு கற்கோடாரி ஒரு நவீன நகரமாக இருக்கிற கீழடி நகரத்தினுடைய வீடுகளுக்குள்ளே கிடக்கு, வீடுகளுக்கு கீழே கிடக்கு. அந்த கண்டறியப்பட்டதனுடைய விஷயத்தை அன்று இரவு முழுக்க நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். இது எப்படி, இந்த 20,000 வருஷ காலம் எப்படி அப்படின்னா ரொம்ப எளிமையானது. இன்றைக்கி நம்ம வீடுகளில் புகைப்படம் இருக்குல்ல, நம்ம தாத்தாவுடையது, அவங்க அப்பாவுடையது, அல்லது அதுக்கு முந்தைய நம்ம வீட்டினுடைய இங்கே இருக்கிற ஒரு உரலையோ அம்மியோ பார்த்திங்கன்னா 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து நம்ம வீட்டில் இருக்கும். அப்படி பழைய தலைமுறையினுடைய நினைவாக அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அந்த கற்கோடாரியை வைத்திருக்கலாம். எந்த ஒரு சமூகமும் தன் சமகாலத்திலான காலத்தில் மட்டும் வாழுவதில்லை, அது இறந்த காலத்தின் பல்வேறு அடையாளங்களை தன்னகத்தே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே கற்கோடாரி கீழடியிலே கிடைக்கிறது. அதற்கு பிறகு பழங்காலத்தினுடைய கருவிகள், அதற்கு பிறகு இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, அப்புறம் விவசாயம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து பல்வேறு விதமான பொருட்கள் கண்டறியப்பட்டு, அதற்கு பிறகு கருப்பு சிவப்பு பானைகள் வந்து, பானைகளிலே கிறுக்கல்கள், கிராவிட்டி கோடுகள், கிறுக்கல்கள் வந்து, அப்புறம் கிறுக்கல்களும் கோடுகளும் எழுத்துக்களும் உருவாகி, அப்புறம் கோடுகளே இல்லாமல் எழுத்துக்கள் மட்டுமே வந்த ஒரு முதிர்ந்த நாகரிகத்தை கீழடி வந்து அடைகிறது. இந்த வரலாற்று தொடர்ச்சி இவர்களை அசைக்க முடியாத உண்மையை நோக்கி நிறுவுகிறது. இதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக. இது வந்து நான் வந்து தாவரவியலாக இருந்தாலும் சரி, நாணயவியலாக 15 நாணயத்தை அந்த 2 வருஷத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் எடுத்துக்கிறார். 2 நாணயம் வெள்ளி நாணயம், 13 நாணயம் தாமர நாணயம். அதில் தான் பெருவழுதி என்ற சொல் கொண்ட நாணயம் வருகிறது, பெயர் கொண்ட நாணயம். பெருவழுதி என்ற மன்னனின் பெயர் சங்க இலக்கியத்திலே இருக்கு. நீ வந்து பீட்டாக்கு அனுப்புனாலும் நாங்கள் பாஸ் ஆகி நிற்போம், நீ வந்து எலும்பு ஆய்வு பண்ணாலும் எங்களது தொன்மை தேர்ந்து துலங்கும். நீ இலக்கியத்து பக்கம் நாணயத்தை எடுத்து கையில் வச்சா, இந்த பார் சங்க இலக்கியத்தில் எத்தனை இடத்துல பெருவழுதி என்ற நாணயம் இருக்குது. அது மண்ணடுக்கினுடைய 6வது அடுக்கில் 2400 ஆண்டுக்கு முந்தைய இடத்தில் பெருவழுதி என்ற நாணயம் இருக்குது. 2400 வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்தை கண்டுபிடித்து எழுத்தை நாணயத்திலே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு உலோகத்தை பற்றிய அறிவை உருவாக்கி, அந்த அறிவின் அடிப்படையில் வணிகத்தை செழிப்புற வைத்த ஒரு மனித வாழ்வை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வெறும் புராண
கதையை வைத்து பேசிக் கொண்டிருக்கிற அதிகாரத்தின் மீது நிற்கிற ஒரு ஆணவத்தில் மட்டும் நீ பேசிக் கொண்டிருந்தால் உங்கள் ஆணவத்தை வீழ்த்துகிற வலிமை அறிவு சமூகத்துக்கு என்றைக்கும் உண்டு என்பதுதான் எங்களது வரலாறு முழுவதும் காட்டுகிற உண்மை. இது எல்லாம் கீழடியில் இருக்கு. எனவே தான் இந்த உண்மைக்கு எதிராக இவர்கள் இவ்வளவு தூரம் எழுந்து வருகிறார்கள். அதே போல கரிம வேதியியல் ஆய்வு, அமர்நாத் ராமகிருஷ்ணன் 88 கரிம மாதிரிகளை எடுத்தார் அந்த 2 வருஷத்தில். இந்த மாதிரியை அனுப்பி சர்வதேச ஆய்வகங்களுக்கு அனுப்பி அதனுடைய காலத்தை நிர்ணயிக்கணும். எவ்வளவு மாதிரிகளுக்கு இவங்க அனுமதி கொடுத்தாங்க தெரியுமா? வெறும் 2 மாதிரிக்கு மட்டும்தான், ஏஎஸ்ஐ 2 சாம்பிளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வை எழுதுகிற பொழுது கூடுதலாக ஒரு 6 சாம்பிளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அவர் தமிழ்நாடு அரசு ஒரு 10 சாம்பிளுக்கு உதவி செஞ்சது. அவர் டெல்லியில் இருக்கிற இன்டர் யூனிவர்சிட்டி ஒரு 5 சாம்பிள் மாதிரிகளை இப்போ ஃப்ரீயாக அவங்க காசே வாங்காமல் செய்து கொடுத்தார்கள். இந்த 23 மாதிரிகளை வைத்துத்தான் அவர் எல்லா கால அளவையும் எழுதுகிறார். நண்பர்களே, எனவே இந்த அது எல்லா கோணங்களிலும் பார்த்தாலும் இதனுடைய எல்லா விஷயங்களும் இங்கே நான் ஏற்கனவே மீண்டும் மீண்டும் சொன்னதைப் போல அவன் கீழடியினுடைய காலம் அது இவ்வளவு பின்னுக்கு போவது என்பதும், இவ்வளவு பின்னுக்கு போவதற்கு எல்லா விதமான ஆதாரங்களும் சான்றும் இருப்பதும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட பிரச்சனையை இவர்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளவில்லை, 8 ஆண்டுகளாக எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதான் 2017 கீழடிக்கு அனுமதி கொடுக்க மறுத்ததிலே இருந்து நான் சொல்கிறேன். தொடர்ந்து மறுத்து கொண்டே இப்போ கடைசியாக வெளிப்படையாக விஷயம் பூனைக்குட்டி வெளியே விட்டது என்பதைப் போல இவர்கள் வெளியே கூடுதல் அறிவியல் ஆதாரம் வேண்டும் என்று அவர் கேட்கிறார். நண்பர்களே, முதலே குறிப்பிட்டதை போல கீழடியினுடைய காலம் அல்ல, கீழடி சொல்லுகிற கருத்து தான் பிரச்சனை. கீழடி சொல்லுகிற கருத்து இவர்கள் சொல்லுவதைப் போல ஒரு வேத காலம்தான் அங்கே பழமையானது என்பதும், அல்லது ஐயா அவர்கள் சொன்னார்களே 2 நகர நாகரிகத்தை இந்திய வரலாற்றில் இதுவரை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒன்று சிந்துவெளி நகர நாகரிகம், மிகச்சிறப்பாக இந்த உலகினுடைய பழமையான நாகரிகங்களிலே ஒன்று. அதற்கான எல்லா ஆவணங்களும் சான்றுகளும் அங்கே இருக்கிறது. 2வது கங்கை சமவெளியிலே உருவான 6ஆம் நூற்றாண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டிலே உருவான குப்தர் காலங்களிலே உருவான அந்த ஜனபதங்கள் என்று சொல்லப்படுகிற 16 ஜனபதங்கள் பற்றிய 2வது நகர நாகரிகம். இந்த 2வது நகர நாகரிகம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திற்கு முந்தையதாக அல்லது இதே காலத்திற்கு சமமானதாக தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் நகரங்கள் உருவாகிவிட்டன. அதுதான் இன்னைக்கு பொருந்தலில் அல்லது ஆதிச்சநல்லூரில் சிவகலையில் கிடைக்கிற பல சான்றுகள். எங்கெல்லாம் தோன்றீங்களோ அங்கெல்லாம் சான்றுகள் கிடைக்கிறது. இது வெறும் தொல்லியல் சான்று மட்டுமல்ல, இலக்கிய சான்று, எழுத்து சான்று. வட இந்தியாவில் எங்கேயும் பானை ஓடுகளில் எந்த எழுத்துக்களும் அகழாய்வில் கிடைக்கல. தமிழ்நாட்டில் எங்கே அகழாய்வு படுத்தினாலும் பானை ஓடுகளில் நம்மால் எழுதியிருக்கிறான். எழுத்து என்பதும் அறிவு என்பதும் பொது வாழ்வில் பொதுமக்களோடு எவ்வளவு கலந்திருந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்ற அடையாளத்தை பார்க்கிறோம். இது எல்லாம் தான் இங்கே இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே தான் இவர்கள் இங்கே ஏற்கனவே இருந்ததெல்லாம் இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இதுவரை வெளிப்படையாக பேசி கொண்டிருந்த ஏஎஸ்ஐ, இந்திய தொல்லியல் துறை அல்லது தொல்லியல் துறையின் அதிகாரிகள் இதுவரை மறைமுகமாக திரைக்கு பின்னால் பேசி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வெளிப்படையாக பேசுகிறார்கள். நாங்கள் இந்த கேள்வியை கண்டு அச்சப்படலை. அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டார்ல, அவர் சொன்னதாக ஊடகங்களில் வந்திருக்கு அல்லது நாடாளுமன்றத்தில் ஏஎஸ்ஐ கேட்ட கேள்விக்கு இன்னும் கூடுதல் ஆதாரங்கள் வேண்டும் அல்லது கூடுதலாக சான்றுகள் வேண்டும் என்று திருத்தி கொடுக்கின்ற பொழுது நான் எல்லா சான்றுகளையும் வச்சு நான் கொடுத்துட்டேன், இன்னும் நான் திருத்த மாட்டேன், திருத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். முடிஞ்சிச்சு அவரை பொறுத்த வரைக்கும். பொது சமூகத்துக்கு பதில் சொல்லணுன்றக்காக தான் இன்னும் காங்கிரீட்டான எவிடன்ஸ் வேணும், காங்கிரீட்டான ஆவணங்கள்லாம் வேணும், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னார். திடீர்னு போன வருஷம் ஒரு நாள் டக்குன்னு பிரதமர் கடலுக்கு அடியில் நீந்தி உள்ளே போனார். ஞாபகம் இருக்கா? மார்ச் மாதம் கடலுக்கு அடியில் உள்ளே போய் அங்கே துவாரகா நகரம் இருக்கு, கிருஷ்ணபிரானினுடைய நகரம் துவாரகா, இதிகாசத்தில் இருக்குது, புராணங்கள் இருக்குது, அது பிரச்சனை இல்லை, புராணத்தில் இருக்குது, இதிகாசத்தில் இருக்குது. ஆனால் அந்த துவாரகா அங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சார் பாருங்க.
பிரதம மந்திரியினுடைய மகத்தான கண்டுபிடிப்பு. கடலுக்கு அடியில் டைவ் அடித்து அண்டர் வாட்டர் டிரைவில் போகிறார். அந்த துவாரகாவில் ஒரு மயிலிறகை போய் வைக்கிறாரு. வச்சுட்டு மேலே வந்துட்டார். பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு இங்கே 10 வருஷம் கடந்து 100-300 குழியை தோண்டி ஒவ்வொரு பீட்டாவுக்கு அனுப்பு, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அனுப்பு, டக்கான் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பு, ஒவ்வொரு மாதிரியாக அனுப்பிச்சு ஒரு 6000 எலும்புகளுடைய விலங்குகளுடைய எலும்புகள் இவ்வளவு ஆய்வு பண்ணி நிறுவுறதுக்கு இந்த பாடுபட்டுக்கு இருக்கிறோம். அப்படின்னாலும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பத்தலையே அப்படின்னு கேட்டுக்கிருக்கிறாங்க. அவர் டக்குன்னு டைவர்ஸ் உள்ளே போனார். உள்ளே போய் இதான் துவாரகா அப்படின்ட்டாரு. இப்போ இதுக்கு என்ன சயின்ஸு, என்ன சயின்டிஃபிக் எவிடன்ஸு, இதுதான் துவாரகான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஏஎஸ்ஐயில் எந்த அதிகாரியும் கேட்கலையே, எந்த அமைச்சரும் கேட்கலையே. சொன்னது பிரதமர். இந்தியாவினுடைய பிரதமர் சொல்லுகிறார் இதுதான் துவாரகா என்று கடலுக்கடியிலே போய் வச்சுட்டு வர்றாரு. அவர்கிட்ட கேட்டுக்கணும்ல நீங்கள். இந்திய தொல்லியல் துறை தானே. ஏங்க நீங்கள் எவ்வளோ ஒரு இந்தியாவினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் இப்படி ஒரு உண்மையை சொல்கிறீங்கல்ல, அந்த உண்மைக்கு என்ன சான்று, ஏதாவது ஆவணம் இருக்கா, ஏதாவது சான்று இருக்கா? கேட்குறேன். நீங்கள் கேட்க மாட்டேங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் தான் நாங்கள் கேட்டோம். இந்த ஏஎஸ்ஐன்னு ஒன்று சொல்லுக்கு இந்த பிரதமர் உள்ளே போயிட்டு இப்படி ஒன்று சொன்னாரேப்பா, அது என்னன்னு பாருங்கன்னு. உடனே அன்னைக்கே உத்தரவு போட்டு துவாரகா ஆய்வுக்கு ஃபைல் அனுப்பி அரை மணி நேரத்தில் ஃபைல் சைன் ஆயிடுச்சு. சைன் ஆகி உடனடியாக துவாரகா ஆய்வுக்கு அனுமதி கொடுத்துருச்சு ஏஎஸ்ஐ. ஒரு முக்கியமான அதிகாரி அந்த ஆய்வுக்கு பொறுப்பான இருந்தார். ஒரு வாரம் அவரும் கடலில் போய் முங்குனார். ஃபோட்டோ தான் அந்த நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது. கடலில் உள்ளே போகிறது வர்றது ஒரு வாரம். ரைட், ஓகே. அந்த ஆய்வு முடிவு வரும்னு இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். பேச்சு மூச்சு இல்லையா? அதாவது நீங்கள் ஏஎஸ்ஐ எங்கே கேட்கணும், நீ அயோத்தியில் கார்பன் டேட்டிங் பண்ணீங்களா, அல்லது மற்ற இடங்களில் இங்கே ஏற்கனவே சொன்னது போல் துவாரகாவில் கார்பன் டேட்டிங் பண்ணீங்களா? அங்கெல்லாம் கரிம ஆய்வு எதையும் பண்ண மாட்டீங்க. இங்கே நாங்கள் இவ்வளவு பண்ணால் அதுக்கு காசு கொடுக்க மாட்டீங்க. அதையும் மீறி பண்ணி அறிக்கையை கொடுத்தா அறிக்கையை வெளியிட மாட்டேற. அதையும் மீறி கேள்வியை நாடாளுமன்றத்தில் கேட்டால் அறிக்கையில் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பத்தலைன்னு சொல்கிற. உன் நோக்கம் என்னன்றது எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தே விளையாடுகிற விளையாட்டுது. நீங்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள், இந்திய மக்கள் நன்கு அறிவார்கள். 2 பேர் வாளெடுத்து சுழற்றுகிற பொழுது உங்களின் வாள் பொய்யாய், பழங்கதையாய், புராணமாய், உங்களுக்கு அதிகாரத்தை மீட்டு கொடுக்கிற ஆயுதமாய் இருக்கிறது. எங்களின் வாள் எங்களின் அறிவு மரபாய், எங்களின் வரலாற்று உண்மையாய், எங்களின் அறிவியல் கண்டுபிடிப்பாய் இருக்கிறது. எனவே இது தெரிந்தே விளையாடுகள். இது கீழடி அல்ல, கீழடியின் காலம் அல்ல. இது 2 இது நம்முடைய இங்கே இருக்கிற வரலாற்று உண்மையை, அறிவை, வளர்ச்சியை, மரபை, முற்போக்கு பகுதியை மறைக்கிற ஒரு வேலை, அதை நீட்சி செய்கிற ஒரு வேலை, அதற்கு எதிரான ஒரு வெளிப்படையான ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு வெளிப்படையான வரலாற்று யுத்தம் தான் இது. பல போர்களை வரலாறு சந்தித்திருக்கலாம், ஆனால் வரலாற்றுக்கான ஒரு கருத்து துறையிலே நடக்கிற ஒரு மிக முக்கியமான போர். இதில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர்கள் இதை ஏற்க அதிகாரத்தில் இருக்கிற வரை இதை அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டார்கள், அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டார்கள். அவர்களை ஏற்காமல் நாம் ஒருபோதும் ஓயப்போவதில்லை. நன்றி, வணக்கம்.